வணக்கம். கடகராசி குரு வக்ர பலன்கள் 2024 முதல் 2025 வரை. கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி இப்பொழுதுதான் கொஞ்சம் நன்மை நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்தில் மிக கவனமாக இருக்குன்னு சொன்னால் எங்களால் எப்படி முடியும் என்கின்ற கேள்வி என்பது கட்டாயமாக கடகராசிக்காரர்கிட்ட இருக்கும். ஆனால் மிக கவனம்னு சொல்கிறது எதுக்காக தெரியுங்களா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் நடப்பதற்கு முன்பதாகவே மிக கவனம், பொறுமை அவசியம். தவறான கிரக அமைப்புகள் தவறான பாதையில் கொண்டு செல்ல போகிறது என்பதை முக்கியமாக சொல்லக்கூடியவர்களே நல்லவர்களாக இருப்பார்கள். கடகராசிக்காரர்களுக்கு அறிவுரை பிடிக்காது. இலவசமாக கிடைக்கிற இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ராசி தான் இந்த கடகராசி. தான் எடுக்கின்ற முடிவு ஆகப்பட்டது நல்லதாகவே இருக்கும், நாம் யாருக்குமே கெடுதல் செய்யலையே, நல்லதாகவே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை அதிகம். ஆனால் ஒருவேளை தோத்துட்டாக்கா சொல்லவும் முடியாமல், சிரிக்கவும் முடியாமல், அழுகவும் முடியாமல் தனிமையில் அமர்ந்து மனக்கவலைப்படுகின்ற ஒரு ராசி தான் இந்த கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இல்லை, குறைஞ்சது பல ஆண்டு காலமாக கண்டக சனி, மிக கவனமாக இருங்க. அஷ்டம சனி வருது, மிக கவனமாக இருங்க. குரு எந்த இடத்துல இருக்கிறார் பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசியில் பாவ கிரகங்கள் உச்சமோ ஆட்சியோ பெறுவதில்லை. சந்திரன் ஆட்சி அமைப்பார். சந்திரனுடைய குணம் என்ன? எல்லோரையும் வாங்க, எல்லாமே நல்லா இருக்கீங்களா, எல்லோருக்கும் என்ன குறை, உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, உங்கள் பிரச்சனையாகவும் அவங்க பிரச்சனையாகவும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மொத்த பிரச்சனையும் பேசினே இருந்தாக்கா அதில் ஒரு பிரச்சனை உருவாகி உங்கள் வாழ்க்கையில் பெரிதளவு துன்பத்தை கொடுத்துரும். கடகராசி என்பது ரொம்ப மென்மையான ராசி. சிரிக்கும்போது பல பேரிடத்தில் சிரித்துவிட்டு அழுகும்போது தனிமையில் உக்காந்து அழற ஒரு ராசி. கஷ்டம்னு வந்துட்டாக்கா மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தாக்கா முதல்ல உங்களை விட்டு விலகி ஓடுறவங்க உங்கள் சொந்தக்காராக தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு எப்படியோ ஒரு வகையில் பிரச்சனையிலேருந்து தாண்டி வெளியில் வருவதற்கு யாராவது ஒருவருடைய கரம் என்பது கட்டாயமாக கிடைக்கும். காரணம், குரு உச்சம் பெறுகின்ற ராசி. சந்திரன் ஆட்சி அமைத்து குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி கடகராசி. எல்லாருக்கும் நல்லவங்களாக வாழணுன்னாக்கா அந்த கடவுளால் கூட முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு இந்த கிரக அமைப்பில் குரு பகவான் வக்ரம் பெறுவது மிக கவனமாக இருக்கணும். இன்னும் 4 மாதத்துக்கு மேலே இருக்குது. பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வெற்றி பெறலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் இந்த பாதையில் போயிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் முன்னெச்சரிக்கை பதிவாக போடுறேன், கேட்டு பயன்பெறுங்க. கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற 15/10/2024 புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று 11/2/2025 தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைவார். குரு பகவான் வக்ரம் பெற்றால் எத்தகையான பாதகம் நடக்கும் என்பதை முதல்ல சொல்லிடுறேன். குரு பகவான் 11இல் இருக்கிறார். 11 என்பது உபஜயஸ்தானம். ஒருவருடைய மனக்குமரல் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் மாறிட்டார், ஆனால் கடன் எனக்கு தீரவே இல்லை. அஷ்டமத்தில் சனி இருக்காருங்க. அஷ்டமத்தில் சனி இருக்கிறாரு. அஷ்டமத்தில் சனி என்றாலே 8 வகையான கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை தினமும் உங்களை போட்டு வாட்டி வதைத்து கொண்டு இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் கூட வானலே இல்லாமல் உங்களை வறுத்து கொட்டுவது தான் அஷ்டமத்தில் சனி. சொந்த பந்தம்தான், நீங்களும் உதவி செய்தீங்க, அவங்களும் உதவி செய்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களை பார்த்தாவே
வேப்பெண்ணெயில் செய்த பலகாரம் மாதிரி உங்களை வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக வாழ்வதற்கு காரணம் இவங்களையும் காப்பாற்றி வைக்கணும், அவங்களையும் காப்பாற்றி வைக்கணும், ஒரு காலத்தில் உதவி செய்வாங்கன்ற எல்லோரிடத்திலும் நல்ல அன்பும் பாசமும் காட்டியதற்கு அவர்கள் கொடுக்கின்ற பரிசாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களை நம்புங்க, உங்களை காப்பாற்றிக்குங்க. மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட்டோம்னாக்கா நம்மளை பற்றி கவலைப்பட இந்த பூமியில் யாருமே இல்லை. ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார். 10ஆம் இடத்தினுடைய தன்மையை காட்டாமல் இருக்க மாட்டார். 10ஆம் இடம்னா என்ன? வேலை போச்சு, கையிலிருந்து காசு போச்சு, நிம்மதி போச்சு, குடும்பத்தில் சந்தோஷம் போயாச்சு, தூக்கன்றது துளி கூட கிடையாது, நைட்டெல்லாம் எந்திரிச்சு பேய் மாதிரி உலாத்துறது, பகலெல்லாம் புலம்புறது, ராத்திரியில் படுத்து மூச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, என்ன பிரச்சனையாக இருக்கும், எதுக்கு தான் மூச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. தூங்கிட்டீங்கன்னாக்கா இதுக்கு எப்படி தான் தூக்கம் வருது தெரியல, எப்போ பார்த்தாலும் தூங்கினாக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் ஒன்று போனால் இன்னொன்று பிரச்சனை என்பது உங்களுக்கு மாற்றி மாற்றி இப்போ கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. குரு பகவான் 11ல் இருக்கிறாரு, கேது பகவான் 3ல் இருக்கிறாரு. உங்களவே பொறுமையாக சிந்திப்பதற்கு வழி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கு 11ல் குரு இருக்கிறாரு, 3ல் கேது இருக்கிறாரு, ராகு 9ல் இருக்கிறார், சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பாதமாக இருக்கிறார். உண்மைதான். ஆனால் மிக கவனமாக சிந்தித்து செயல்பட்டால் அடுத்தது ராகு பகவான் 8க்கு வந்துடுவார், கேது 2க்கு வந்துடுவார். இன்னைக்கு வான் சொல்லி கூப்பிடுற அதே உறவுகள் தான் நாளைக்கு நீ வேணாம் போன்னு சொல்லி உதாசனப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. இது கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் மேலே ஒரு என்ன சொல்லுவாங்க, உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதன் சொல்லக்கூடிய பதிவாகவே எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில் குரு பகவான் வக்ரம் பெற்றால் அந்த 10ஆம் இடத்தினுடைய தன்மையை உங்களுக்கு கட்டாயம் காட்டுவார். மிக கவனமாக இருக்கணும். இப்போ வரக்கூடிய கொஞ்சம் அன்பு பாசம் விட்ட உறவுகள், உங்களை விட்டுட்டு போனவர்கள், அவங்களுடைய அன்பு பாசமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது நிலையானதல்ல. கிரகங்கள் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கை என்பது மாற்றங்கள் பெறும். திரும்பவும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டம் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகையால் நல்லதே சொல்ல மாட்டிங்களா? ஏன் நம்ம கேட்டிங்களா, நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கிடையாது. இது கிரகங்கள். கிரகங்கள் எந்த இடத்தில் அமர்கிறார்களோ அந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. இதே கடகராசியில் இருக்கிறவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருக்காங்க. காரணம் யோக தசா. தசாவாகப்பட்டது கேந்திர திரிகோணங்களில் உச்சம் பெற்ற தசா, ஆட்சி பெற்ற தசாவாக இருக்கும்போது பாதகமில்லாத பழுதில்லாத சிறப்பான பலன்களை கொடுப்பாங்க. அதுவும் தனி மனிதனாகிறாரு. குடும்பம் எதுவும் கிடையாது. குடும்பமாக இருந்து பிள்ளைகளுடன் இருந்து கணவனுடன் இருந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பல வகையான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஒரு நிலையில் பாதிப்பு தருவதிலேயே கடனாளிகளாகவும் நோயாளிகளாகவும் செய்த தவறுக்கு தண்டனை பெறுகின்ற மனிதர்களாகவும் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்ற மனிதர்களாகவும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மை, கொடுத்த இடத்துல வாங்க முடியல, வாங்கின இடத்துல கொடுக்க முடியல, பிரச்சனை மேலே பிரச்சனை, நிம்மதியற்ற சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் உற்ற உறவுகள், அனைத்து வகையான சொந்த பந்தங்களும் மற்றவர்களும் உங்களை உதாசீனப்படுத்துகின்ற காலகட்டமாக இருப்பதினால் கடகராசிக்காரர்கள் குரு பகவான் வக்ரம் பெறுவதற்கு இன்னும் 4 மாதங்களுக்கு மேலே இருக்குது. பொறுமையாக செயல்பட்டு அடுத்தது வரப்போகிறது உங்களுக்கு சிறிது கெடு பலன்கள் என்பதை உணர்ந்து அதற்கு தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், பொறுமையாக இருந்தால், நிதானத்தை கடைபிடித்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதகமான பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.